ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோட் படத்தோட ரிவ்யூங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்சதான படம் வந்து கோட். இந்த படம் உண்மையாக சொல்கிறேங்க சூப்பராக இருக்குது. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் எடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபுக்கு நிஜமாக ஒரு சல்யூட் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் அருமையாக இருக்குது. விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் படம். இந்த கோட் படத்தில் அவரோட கார் யூஸ் பண்ணுற நம்பர் பிளேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா CM 2026. ஸோ அவர் வந்து ஒரு க்ளூ தந்துட்டுருக்காரு இந்த படத்தில். அருமையாக இருக்குது படம். படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, விஜய், பிரசாந்த், அஜ்மல், அதுக்கப்புறம் பிரபுதேவா இவங்க வந்து ஸ்வாட் டீமில் இருப்பாங்க. அவங்க வந்து ரா ஏஜென்ட்டாக ஒரு கண்ட்ரிக்கு போய் எப்படி மிஷன் ஆரம்பிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து தாய்லாண்டுக்கு போவாங்க ஒரு மிஷனுக்காக ஃபேமிலியோட. அப்போது அவங்களோட பையன் இறந்துருவான். ஸோ அப்படி தான் ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை வந்து இந்தியன் எம்பசியை வந்து ரஷ்யாவில் செட்டப் பண்ணணுன்னு அவர் போவார். அப்போ தான் அவருடைய மகனை அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி லைன் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். எப்படி அவர் வந்து மோகனால் வளர்க்கப்பட்டார், அது வந்து அவரோட வந்த மிஷன் என்ன, எப்படி என்னன்றது வந்து ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்திருக்காங்க. நான் வந்து எல்லா இதையும் ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் விசிட் பண்ணணும். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பிரபுதேவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விஜயோட அப்பா நடிப்பாக இருக்கட்டும், மகனோட நடிப்பாக இருக்கட்டும், சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். நானும் பர்சனலாக விஜயோட ஃபேன் தான். எனக்கு சூப்பராக பிடிச்சிச்சு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து சூப்பராக யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. விஜயோட டான்ஸ் சூப்பராக அவர் எல்லா பாட்டுலையும் டான்ஸ் ஆடி இருக்காரு. பிஜிஎம் பார்த்தோம்னா சில இடத்துல பிஜிஎம் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது வந்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் மாதிரியே இல்லை. ஆனால் ஓவரால் பிஜிஎம் வந்து மைண்டில் நில்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் விஜயோட சின்ன வயசு அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் சில கிளைமேக்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணலாம். அடுத்த சீன் என்ன வரும்ன்றது வந்து நம்ம கையில் கெஸ் பண்ண முடியும். சில இடத்துல நம்ம கையில் உண்மையாகவே கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் வில்லனோட பார்ட் பார்த்தீங்கன்னா லைக் மோகன் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் வில்லனுக்கு வீரக்கும் வில்லனுக்கும் தேவையான அந்த மோதல் வந்து இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா இது மொத்தமாக அப்பாவும் மகனுக்கு தான் மெயினாக ரொம்ப கிளாஷ் நடக்குது. ஏன்னா மகனும் அப்பாவும் தான் வில்லன் மாதிரி இதில் இதாகிட்டு இருக்கு. கடைசியில் மோகனுக்கு வந்து கொஞ்சம் கேரக்டர் நல்லா கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னோட ஃபீட்பேக். ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம். யோகி பாபுவோட காமெடி இருக்குது. அவரும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவார். சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நீங்களும் தேட்டரில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த படத்தை ரேட் பண்ணோன்னா அவுட் ஆஃப் 5 வந்து 4.5 தருவேன். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட விசிட் பண்ணுறதான படம், எல்லோரும் பார்க்க வேண்டியது படம். விஜய்க்கு இது சூப்பரான ஒரு படமாக இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.